வெல்கம் டு எவ்ரிஒன். டுடே 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.15 பார்க்க போகிறோம். கிராஃப் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் கிராஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்ல பொறுமையாக கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எ கார்மெண்ட் ஷாப் அனௌன்சஸ் எ ஃப்ளாட் 50% டிஸ்கவுண்ட் ஆன் எவரி பர்ச்சேஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஃபார் த கஸ்டமர். இப்போ ஒரு கஸ்டமர் போய் ஒரு ஐட்டத்தை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஐட்டம் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபி டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரா தி கிராஃப் ஃபார் தி ரிலேஷன் பிட்வீன் தி மார்க்டு ப்ரைஸ் அண்டு தி டிஸ்கவுண்ட்டு. மார்க்டு ப்ரைஸுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் கிராஃப் வரைய சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 சப்டிவிஷன் கொடுத்து அதனுடைய வேல்யூவை கிராஃப் மூலயமா என்ன பண்ண சொல்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸை நான் மார்க்கெடு ப்ரைஸாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸை டிஸ்கவுண்ட்டாக எடுத்துக்கிறேன். நமக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க கார்மெண்ட்ஸில்? 50%. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டேபிளர் காலம் அமைக்க போகிறோம். ஸோ எதை பேஸ் பண்ணி அமைக்கிறோம் அப்படின்னா, இப்போ சப்டிவிஷன் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டு 3250. ஸோ அப்போ மார்க்கெடு ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 6500 இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கெடு ப்ரைஸ் 2500. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 1250. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் டேபிளர் காலம் அமைக்க போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மார்க்கெடு ப்ரைஸை 1000 ரூபி எடுத்துக்கிறேன். அப்போ இதனுடைய டிஸ்கவுண்ட் எவ்வளோ வரும்? 500. நெக்ஸ்ட்டு 2000 எடுக்கிறேன். அப்போ 1000 ரூபி டிஸ்கவுண்ட் வரும். நெக்ஸ்ட்டு 2500. இது ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ நமக்கு சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லி. ஸோ இதை நம்ம ஈஸியாக இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கிராஃபில் போட்டுடலாம். ஸோ அதனால தான் இப்போ 1250. நெக்ஸ்ட்டு 4000. 4000னா 2000. 6000னா 3000. 6500னா 3250. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேபிளர் காலம் அமைச்சிட்டோம். அடுத்தது எப்போவுமே கிராஃப் நம்ம கிராஃப் எடுத்து சம்மு போடுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அது என்ன வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது டேபிளர் காலம் அமைக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்க, பாயிண்ட் எழுதணும், ஸ்கேல் எழுதணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேபிளர் காலம் கண்டுபிடிச்சிட்டோம். இதை பேஸ் பண்ணி இது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடா. இப்போ பாருங்கள் 1000, 2000, 2500, 4000 சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த வேல்யூ. எக்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகிட்டுருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் பாருங்கள், 500, 1000, 1250, 2000, 3000, 3250ன்னு இந்த வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆகிட்டுருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் இன்க்ரீசஸ், y also increases. ஸோ இது என்ன வேரியேஷனுங்க, எக்ஸும் அதிகரித்து ஒய்யும் அதிகரித்தா என்ன வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன். ஸோ இது டைரக்ட் வேரியேஷன். ஸோ அப்போ என்ன வேரியேஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டேபிளர் காலம் போட்டோம். அடுத்து பாயிண்ட்டு இதை வச்சு எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ பாயிண்ட்டு நம்ம எழுதிட்டோம். அடுத்தது முக்கியமானது கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டைரக்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், டேபிளர் காலம் போட்டோம், பாயிண்ட் எழுதிட்டோம். அடுத்தது கான்ஸ்டன்ட் வேரியேஷன், கே உடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ணணுங்க, கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ டைரக்ட் வேரியேஷனா அதனுடைய கே வேல்யூ என்னவாக இருக்கும், y/x. ஸோ இங்கே ஒய்ன்றது என்னது, 500. எக்ஸுன்றது என்னது, 1000. ஸோ இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிட்டோம். 1 5 இஸ் 5, 2 5s are 10. தென் 1/2. கே உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 1/2. இதுதான் கான்ஸ்டன்ட் வேரியேஷன். ஓகேங்களா?
ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம கிராஃபில் என்ன பண்ண போகிறோம், குறிக்க போகிறோம். ஓகேங்களா, குறிக்கலாங்களா? இப்போ நான் வந்து பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டேன்னா குறிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு குறிக்க தெரியும், அதனால் நான் குறித்து வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், 1500. ஸோ 1000 எக்ஸ் ஆக்சிஸு, 500 வந்து ஒய் ஆக்சிஸ் சேர்த்தாச்சு. 2000 1000. அடுத்தது 2.5 2500 1250. ஸோ இந்த மாதிரி நான் பாயிண்ட் எடுத்து குறிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட போகிறேன். ஓகேங்களா, இப்போ போட்டேன். இப்போ வந்து நமக்கு வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள். தி மார்க்டு ப்ரைஸ் when a customer gets a discount of 3250. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு கஸ்டமருக்கு, 3250. அப்போ 3250. இப்போ டிஸ்கவுண்ட் எது, ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒய் ஆக்சிஸில் எங்கே இருக்குது, 3250. 3000க்கு மேலே இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்ட்ரைட் லைனை எது டச் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் 3250. ஸோ இப்போ இதை ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன்னா, ஸோ அடுத்தது இது இங்கே நேராக கோட் போடுங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான். ஸோ அப்போ ஏரோ மார்க் எப்படி வரணும், இப்படி வரணும். 3250 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வரணும். ஓகேங்களா, ஸோ இதனுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 3250னா அப்போ அதனுடைய வேல்யூ வந்து என்னது, 6500. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, தி டிஸ்கவுண்ட் வென் தி மார்க்டு ப்ரைஸ் இஸ் 2500. மார்க்கெடு ப்ரைஸ் வந்து 2500 கொடுத்துட்டாங்க. மார்க்கெடு ப்ரைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2500. அப்போ டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், 2500 வந்து மார்க்கெடு ப்ரைஸ். ஸோ இப்போ இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன்னா டச் பண்ணுறேன். பண்ணியாச்சுங்களா, ஸோ இப்போ இது டிஸ்கவுண்ட் சைடு எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட் லைன் வரைங்க. அப்போ எந்த கேப்பில் இருக்குது, 1000க்கும் 1500க்கும் நடுவில். அப்போ இங்கே என்ன பாயிண்ட் வரும், 1250. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கரெக்டாக போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்க, 2500. ஸோ அப்போ ஏரோ மார்க்கு இப்படி வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குங்களா. ஸோ இப்போ நீங்கள் இது கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதையும் கண்டுபிடிச்சி பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஒய்யுடைய வேல்யூ கொடுத்துட்டான் 3250. எக்ஸுடைய வேல்யூ கேட்குறான். நமக்கு தெரியும் கே உடைய ஃபார்முலா என்னது, கான்ஸ்டன்ட் வேரியேஷனுடைய ஃபார்முலா k = y/x. k என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2. அப்போ கேக்கு பதில் 1/2 போட்டுருங்க. y நமக்கு தெரியும் 3250. x உடைய வேல்யூ தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச வேல்யூ ஒரு சைடு வச்சுட்டு தெரியாத வேல்யூ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டுட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ நான் x இங்கே கொண்டுட்டு போகிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடு போகும்போது நியூமரேட்டராக மாறிடும். ஸோ இப்போ இது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 6500. ஸோ எக்ஸ் என்ன வருது, எக்ஸ் வந்து 6500. கரெக்டுங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். அதே மாதிரி k = y/x. k உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 1/2. y உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், தெரியாது. x தான் தெரியும். அப்போ y அப்படியே வச்சுக்கோங்க, x உடைய வேல்யூ இங்கே கொண்டுட்டு வந்துடுங்க. ஸோ தெரிஞ்ச வேல்யூவில் நான் ஒரு சைடு கொண்டுட்டு போகிறேன். அப்போ 2500
பை 2 இன்ட்டு ஒய். ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1250 ஈக்குவல் டு ஒய். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 1250 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.